ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் செவ்வந்தி பூவை 5 விதமாக கொஞ்சம் வித்தியாசமாக கட்ட போகிறோங்க. பூ கட்ட தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிசைன் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். சாரீ கலர் என்னவோ அந்த கலரில் வந்து நீங்கள் நெயில் பாலிஷ் வந்து அடித்து விட்டுக்கலாங்க. நான் வந்து வாடாமல்லி கலருக்கு சாரீ கட்டுறதுனால அந்த கலரில் வந்து நெயில் பாலிஷ் சென்டர்லையும் கொஞ்சம் ஒரு 2 லேயருக்கு வர மாதிரி மட்டும் அந்த பூ மேலே படுற மாதிரி அடித்து விட்டுருக்கேன். இதே போல் ஒரு 10 பூ வந்து காம்புகள்லேயே எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த 10 பூவுக்கும் அடித்து வச்சுருக்கேன். பூ கட்டுறது வந்து கால்கட்டு மெத்தடில் தாங்க கட்ட போகிறேன். அதுக்கு ஏதாவது ஒரு கொக்கியோ இல்லை வந்து ஹூக்கு மாதிரி இருக்கணுங்க மாட்டுறதுக்கு. அந்த மாதிரி இப்படி நூலை மாட்டி விட்டு எடுத்துகிட்டு முடிச்சு போட்டுக்குங்க. கொஞ்சம் லென்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை எடுத்து முடிச்சு போட்டுக்குங்க. ஒரு 2-3 முடிச்சு போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். பூ கட்டும் போதே எப்போவுமே 2 சைடும் பின் பண்ணுறதுக்கு வந்து நூல் விடணும். ஃபஸ்ட்டு நான் முடிச்சு போட்டுட்டு கொஞ்சமாக நூல் விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு நூலை வந்து கட்டி விட்டுறேன். இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் நூல் கிடச்சிருங்க பின் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டாகவும் நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த முடிச்சுக்கு மேலே வந்து இன்னொரு நூலை கட்டி விட்டுக்கணும். கால்கட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நோட்டில் சுற்றி கட்டலாங்க, இல்லை அட்டை ஏதாவது ஒரு பொருளை சுற்றி கட்டலாம். இந்த மாதிரி வந்து தொங்க விட்டும் கட்டலாங்க நூலை. இந்த மாதிரி தொங்க விட்டு கட்டும்போது உங்களுக்கு பூ வந்து ஈஸியாக வைக்கிறதுக்கு வரும். நோட்லிங்கும் போது ரொம்ப டைட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் கட்டி பழக வரைக்கும் எப்போவுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த 2 நூலுக்கு இடையில வந்து நூல் வந்து கட்டி விட்டுட்டோம். ஒரு 2 மடங்கு அளந்துட்டு அந்த நூலை கட் பண்ணியிருக்கேன் முடிச்சு போட்டுட்டு. சென்டராக இந்த மாதிரி பூ வச்சுக்கணும். பூ வச்சுட்டு அந்த நூலை எடுத்து இந்த 2 நூலுக்கு மேலே போட்டு இப்படி நடுப்பகுதியிலேருந்து இழுத்தீங்க அப்படின்னா முடிச்சு விழுந்துருங்க. அதை நல்லா டைட் பண்ணிக்கணும். கொஞ்சம் லூஸ் விட்டிங்கனாலும் உங்களுக்கு இடையில இருக்கிற பூ வந்து உருகி விழுந்துடும். அதனால் நல்லா டைட் கொடுத்துக்கணும். அடுத்த பூ வச்சுட்டு அதே போல் தான் இந்த நூல் எடுத்து மேலே போட்டு சென்டராக இருந்து இழுத்துக்கணும். சென்டரில் வந்து உங்களுக்கு கட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து சரியாக வரல, நெயில் பாலிஷ் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு தடவை கட்டி முடிச்சதுக்கப்புறமா கரெக்ட் பண்ணிக்கிங்க. எந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது, ஒயிட் கலர் தெரியுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக வந்து டச் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ பார்க்க ஒரே மாதிரி நீளமாக அழகாக தெரியும். ஒயிட் கலர் செவ்வந்தி பூவில் நீங்கள் சாரீக்கு மேட்சாக அழகாக அந்த கலர்லேயே நெல் பாலிஷ் வந்து சென்டரில் வச்சு விட்டு மேட்ச் பண்ணி வச்சுக்கலாங்க. கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கும் அழகாக இருக்குங்க. இல்லை அப்படியே தொங்க விட்டு வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிசைனும் கால்கட்டு மெத்தட் தாங்க. ஃபஸ்ட்டு பூக்கு நூல் ரெடி பண்ண மாதிரியே இந்த பூக்கு வந்து நூல் ரெடி பண்ணிக்கிங்க. பூ வைக்கிற விதம் மட்டும் மாறும். பூ வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூ வந்து கோர்த்தா எப்படி வைப்போம் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன். இந்த நூலை எடுத்து இப்படி 2 நூலுக்கு மேலே போட்டு சென்டர்லேருந்து இழுக்கணுங்க. இழுத்து இந்த மாதிரி முடிச்சு விழுந்துடும், டைட் பண்ணிக்கலாம். அடுத்த பூவை நேராக வைக்கிறேன். இந்த நூலை எடுத்து இப்படி 2 நூலுக்கு மேலே போடணும். நடுவுலேருந்து எடுக்கணுங்க. கால்கட்டில் வந்து முடிச்சு போடுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. அதனால தான் நான் டீட்டெயிலாக சொல்லலை. இப்படி 2 நூலுக்கு மேலே போட்டுட்டு சென்டர்லேருந்து அந்த நூலை இழுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிச்சு விழுந்துடும். அதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம். 2 வெள்ளை கலரில் செவ்வந்தி பூ வச்சுட்டு கோல்டு கலர் செவ்வந்தியை திரும்பவும் கோர்த்த மாதிரியே நேராக வைக்கிறேன். வச்சு முடிச்சு போட்டுக்கிறேன். இதே மாதிரி தாங்க ஃபுல்லாகவே நான் கட்ட போகிறேன். 2 முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். 2 சைடுமே சரிசமமாக நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க பின் பண்ணுறதுக்கு. நம்ம நார்மலாக வந்து கால்கட்டு கட்டணும் அப்படின்னா ரொம்ப பட்டையாக ஜடைக்கு வைக்கிற மாதிரி ஜடப்பட்ட மாதிரி வருங்க. இது வந்து கொண்டை சுற்றி வைக்கிற மாதிரி அழகாக அப்படி கோர்த்த மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் டிசைன் வந்து செவ்வந்தி பூ வந்து கோர்த்து ரெடி பண்ண போகிறேங்க. ஊசியில் வந்து நூல் கோர்த்து முடிச்சு போட்டுக்குங்க. ஆனால் முடிச்ச ஒட்டி கோர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்து இழுத்து விட்டுருங்க. நூல் கொஞ்சம் விட்டுருங்க. பூ கோர்க்கும்போது அதே மாதிரி மேலேருந்து கோர்க்காமல் அந்த கீழேருந்து கோர்த்திங்க அப்படின்னா தான் சென்டராக கோர்க்க வருங்க. மேல் பக்கமாக இருந்து கோர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பச்சை கலரில் காம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் வந்து சென்டர் வந்து ஊசி ஏறாது. அதனால் எப்போவுமே காம்பை கிள்ளிட்டு கீழ்ப்பக்கத்துலேருந்து இப்படி கோர்த்துக்குங்க. ஒரு 20 பூ 22 பூ கோர்த்திங்க அப்படின்னா ஒரு சுற்று வந்து கரெக்டாக இருக்குங்க. பூ வந்து ஒரே சைஸாக வர மாதிரி எடுத்து கோர்த்துக்குங்க. ப்ரேயெல்லாம் பண்ணி பூ வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. இது எல்லா கலருக்குமே மேட்ச் பண்ணி வைக்கலாம் சாரீக்கு. முக்கியமாக கோல்டு கலர் சாரீ, மெரூன் கலர் சாரீக்கெலாம் ரொம்ப ஆப்டாக அழகாக இருக்குங்க. எப்பவுமே வந்து நூல் 2 சைடும் விட்டுட்டு முடிச்சு போட்டுக்குங்க. இந்த மாதிரி செண்டாக வேணாலும் கட்டி வச்சுக்கலாங்க. இல்லைன்னா நல்லா நீளமாக கோர்த்துட்டு கட்டின பூ வந்து எப்படி தொங்க விட்டு வைப்போம் அந்த மாதிரி 2 சைடு தொங்குற மாதிரி வைக்கலாங்க. அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் டிசைன் வந்து வால்நார் மாதிரியே லேஸ் வச்சு கட்ட போகிறேங்க. நான் இன்றைக்கி வால்நாருக்கு பதிலாக இந்த ரோப் வச்சு தாங்க நான் கட்ட போகிறேன். பூவு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. ரெட்டையாக போட்டுக்குங்க. ஒத்த போட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் இருக்காது. வாழைநார் வந்து இப்போ மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க. அதனால இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து தண்ணி குடிக்கிற ஜூஸ் குடிக்கிற ஸ்ட்ரா வச்சு கூட கட்டலாங்க.
அதுவுமே நிறைய பேர் வீட்டில் வந்து ஸ்ட்ரா இருக்கிறது இல்லை. அதனால நான் இந்த ரோப் வச்சு கட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஆக்சுவலாக லேஸுங்க, பார்டர் லேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஃபேன்சி கடையிலையும் கிடைக்குங்க. கொஞ்சமாக வந்து கேப் விட்டுட்டு இந்த மாதிரி நூலை வந்து கட்டி விட்டுருங்க. இப்போ இந்த முடிச்சுலேருந்து நம்ம பூ கட்ட ஆரம்பிக்கலாங்க. மேலே இருக்கிறது வந்து பின் பண்ணுறதுக்கு விட்டுருக்கேன். இப்போ இந்த முடிச்சுக்கு மேலே 2 செவ்வந்தி பூ வந்து வைக்கிறேன். உங்களுக்கு இடையில கலர் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒயிட் மட்டும் வச்சு கட்டி காமிக்கிறேன். காம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மேல் பக்கம் வளைஞ்ச மாதிரிலாம் இருக்கிற மாதிரி பூ எடுக்காதீங்க. அந்த முடிச்சு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக ஒரு 2 சுற்று சுற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பூவுக்கு மட்டும் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். பூ கட்டினா முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே வந்து முடிச்சு போட்டுக்குங்க. அப்படி உங்களுக்கு அந்த முடிச்சு போட தெரியாது அப்படின்னா சுற்றி மட்டும் நீங்கள் விட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்த பூ வைக்கும்போது முந்தின பூவோட காம்பு வந்து வெளியே தெரியாத மாதிரி கொஞ்சமாக கீழே இறக்கி வைக்கணும். அடுத்த லைனுக்கு 2 பூ வச்சுட்டு 2 சுற்று சுற்றிடுறேன். நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். இதே போல் தாங்க பூ வச்சுட்டே வரணும். அடுத்தடுத்து வைக்கும்போது கீழே இறக்கி இறக்கி வைக்கணும். முந்தின பூவோட காம்பை வந்து அப்படியே மறைச்ச மாதிரி கீழே இறக்கி வச்சு பிடிச்சிக்கணும். ஒவ்வொரு சுற்று கூட சுற்றிக்கலாங்க. இல்லை காம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நல்லா டைட்டாக 2 சுற்று சுற்றிக்கிங்க. இல்லை முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, பின்னாடி பக்கம் இந்த மாதிரி விரலில் வந்து அந்த நூலை சுற்றி முடிச்சுட்டு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு தான் நீங்கள் வலது கை வந்து வெளியே எடுத்து வேறு பூ எடுத்து வைக்கிறது இது எல்லாமே பண்ணணுங்க. நீங்கள் சும்மா சுற்றிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா லூஸ் கொடுத்துரும். அதனால் சுற்றி முடிச்சதுக்கப்புறமா பேக் சைடில் ஒரு விரலில் அந்த நூல் வந்து லூஸ் ஆகாமல் பிடிச்சிக்குங்க. லாஸ்ட்டு பூ வந்து முடிச்சு போடுறதுக்கு அப்படியே இப்படி திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு கொஞ்சமாக பின் பண்ணுறதுக்கு அளவாக வந்து ரோப் விட்டுட்டு ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரியே முடிச்சு போடுறது தான். இல்லை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி முடிச்சு போட வரல அப்படின்னா நூல்கண்ணில் இருக்கிற நூலை கட் பண்ணி விட்டுட்டு சாதாரணமாக முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. நான் ஒரு 3 முடிச்சு ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேங்க. இந்த பூவை வந்து இப்படி கொண்டை சுற்றி வந்து வளைச்சி வைக்கலாங்க. ஆனால் அதை விடவே சைடாக வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பட்டையாக அப்படி வைப்பாங்க இல்லைங்களா, ஃப்ரீ ஹேர் விட்டு, அதுக்கு வந்து இந்த பூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிசைன் வந்து பூ கட்டவே வரல, முடிச்சே போட தெரியாதவங்களுக்கு ஈஸியான மெத்தடுங்க. காம்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயே கோல்டு கலர் இருக்குங்க, வாடாமல்லி கலர் இருக்குது. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கலரோ அதுக்கு வந்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கொண்டை ஊசி பென் வந்து 2 சைஸாக இருக்குங்க. இதில் சின்ன சைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப பெரிய பென் வேண்டாம். பூவில் இந்த மாதிரி சென்டராக குத்தி விடுங்க. செவந்தி பூ வந்து நிறைய பேர் வந்து பின் பண்ணால் உதிர்ந்து போயிடும்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. மேல் பக்கத்துலேருந்து இப்படி கீழ் பக்கமாக குத்தி எடுங்க. ஒரு பூ கூட உதிர்ந்து போகாது. 15 பூவாவது பின் பண்ணி இப்படி மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். நல்லா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து கொண்டை போட தெரியும் அப்படின்னா அந்த கொண்டையை வந்து தனியாக விற்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாங்கி நீங்கள் பின் பண்ணி இந்த பூ வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வருங்க. நான் இன்றைக்கி வந்து என் பொண்ணோட ஜடையில் தாங்க வச்சுருக்கேன். அதாவது போனி போட்டு அதை சுற்றி அப்படியே வந்து பின் பண்ணியிருக்கேன், சும்மா ரஃப்பாக. அதில் வச்சு பார்த்துருக்கேங்க. நான் அதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்த கொண்டையை வந்து ரெடிமேடாக விற்குங்க. அதை வாங்கி நீங்கள் பின் பண்ணி வைக்கும்போது இன்னும் வந்து அந்த ஷேப் ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் சும்மா அப்படியே அதில் வச்சு அமுத்தி விட்டிங்கனாலே போதுங்க. கொண்டை ஊசி வந்து அப்படியே நின்றுக்கும், உங்களுக்கு கலண்டே வராது. சின்னது யூஸ் பண்ணுங்கள், நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு எந்த விதமான மெத்தடில் வந்து ஈஸியாக கட்ட வரும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.